போற்றி புகழ்ந்து மகிழ்கின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி புகழ்ந்து மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி புகழ்ந்து மகிழ்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கனிவுடன் கண் நோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறை தோறும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவர் பெயராம். தூயவர் என்பதே
என்பதே அவர் பெயரா. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி புகழ்ந்து மகிழ்கின்றது. இறைவனை பணிந்து நடப்போர் மீது தலைமுறையாய் இரக்கம் காட்டினார். அவர்தம் தோள் வலிமை எத்துடை பெரிது, செருக்குற்றோரை சிதறடித்தார். தாழ்நிலை இருப்போரை வாடுற உயர்த்தி செல்வரை வெறும் கையராக்கினார். தாழ்நிலை இருப்போரை வாடுற உயர்த்தி செல்வரை வெறும் கையராக்கினார். பசிப்பிடி இல்லா வாழ்வு தந்தார், பசிப்பிடி இல்லா வாழ்வு தந்தார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி புகழ்ந்து மகிழ்கின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி புகழ்ந்து மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 6 இறைவாக்கியங்கள் 66 முதல் 71 வரை. அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, 12 உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா? ஆயினும் உங்களுள் ஒருவன் அலகையாய் இருக்கிறான் என்றார். அவர் சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசை பற்றியே இப்படி சொன்னார். ஏனெனில் 12 ஒருவனாகிய அவன் அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரு முக்கியமான தருணத்தை நமக்கு அது காட்டுகின்றது. இயேசுவின் போதனைகள் கடினமாக இருந்தபோது அவருடைய சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகிச் சென்றனர். அவர்கள் அவரை பின்பற்றியது ஒருவேளை அற்புதங்களுக்காகவும் தங்களுடைய உடனடி தேவைகளுக்காகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய ஆழமான ஆன்மீகத்தை
அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய நெருங்கிய 12 சீடர்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கின்றார். நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்ற ஒரு சவால் நிறைந்த கேள்வியை அவர்கள் மத்தியில் எழுப்புகின்றார். மற்றவர்கள் விலகிச் சென்றாலும் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை ஆண்டவர் சோதிக்க கேட்கின்றார். ஆனால் பேதுரு ஒரு முக்கியமான பதிலை இங்கே கூறுகின்றார். அவர் கூறுவது, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம் என்று கேட்கின்றார். நிலையான வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்கின்றார். மேலுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை நம்புகின்றோம் என்ற ஒரு நம்பிக்கை அறிக்கையும் இன்றைய தினத்தில் நற்செய்தியில் பேதுரு வெளிப்படுத்துகின்றார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்விலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களுள் நம்மிலும் பலர் உள்ளனர். ஆனால் ஆண்டவருடைய இறை வார்த்தையை நமக்கு ஏற்றாற்போல் மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்ற ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு வாழ்வதும், மேலுமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் கடினமாக இருப்பதினால் நான் அவரை விட்டு விலகிச் செல்வதிலும் நம்மிலும் பலர் இருக்கத்தான் செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்தும் கூட கேட்கின்றார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று. இன்றைய கத்தோலிக்க திரு அவையிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருப்பலி மற்றும் ஆராதனை மற்றும் ஒரு சில ஜெப வழிபாடுகளை மட்டுமே கொண்டு நம்முடைய திரு அவை இயங்கி வருகின்றது. இதிலும் முக்கியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு சில நேரங்களில் அது ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் மீண்டும் மீண்டுமாக தான் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நமக்கே ஒரு சோர்வை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக மாறிவிடுகின்றது. அதன் மூலமாக நம்மில் பலர் பிற சபையையோ அல்லது பிறரையோ தேடி செல்வதில் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஆனால் தாய் திரு அவையிலே நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியது பேதுருவின் மனநிலையை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான். ஆண்டவரே, யாரிடத்தில் நாங்கள் போவோம்? நிலை வாழ்வை தருகின்ற வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி நம்மில் எத்தனை பேர் ஆண்டவரில் எந்நாளும் நிலைத்திருக்க விரும்புகின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நேரத்திலே ஒரு சில முக்கியமான பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே நம்முடைய நம்பிக்கையை சோதித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஆண்டவருடைய வார்த்தையில், நிலையான வார்த்தையில் உறுதியோடு இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பலரில் நாம் மிக முக்கியமானவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆம், இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலிலே நாம் நம்பிக்கையை பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதித்தது போல நம் ஒவ்வொருவரையும் அவர் சோதிக்கின்றார். தன்னுடைய இறை வார்த்தையை வாசிக்க சொல்லி அதை நாம் வாசிக்க 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 எந்த அளவிற்கு அந்த வார்த்தையின் மூலமாக இறைவனை நம்புகின்றேன், மேலுமாக அதில் எனக்கு பலன் கொடுக்காததால் பிறரை நோக்கி, பிற சபையை நோக்கி நான் செல்கின்ற பொழுது நாம் எங்கு செல்கின்றோம், யாரை தேடுகின்றோம், யாரை நம்புகின்றோம் என்பதையும் யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கையிலே நிலையான இறை வார்த்தை.
நம்மில் எத்தனை பேர் தினமும் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம்? இறை வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற ஒரு சில வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இதோ இந்நாளிலே அந்த இறை வார்த்தையில், நிலையான வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு வாழவும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மேலுமாக இயேசுவை பலர் பின்பற்றினார்கள். அதில் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பவர்கள் 12 சீடர்கள் மட்டுமே. இவ்வுலகிலே பலர் இருக்கின்ற பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்க வேண்டும்? நாம் அவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் இன்றைய தினம் வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அதே முக்கியத்துவத்தை நான் என்னுடைய ஆண்டவருக்கு கொடுக்கின்றேனா என்பதையும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுருவைப் போல ஆண்டவரே, யாரிடம் செல்வோம்? நிலையான வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன, உம்மை முழுவதுமாக நாங்கள் நம்புகின்றோம் என்று அறிக்கையிட முயல்வோம். ஒருவேளை நம்மிலும் கூட யூதாஸ் இஸ்காரியத்தைப் போல ஆண்டவரையே காட்டிக் கொடுக்குவனாகவும் நாம் மாறக்கூடும். அப்பேற்பட்ட வாழ்க்கையில் நாம் ஒதுக்கிவிட்டு இறைவனில், இறை நம்பிக்கையில் கால் ஊன்றியவர்களாக வாழ முயல்வோம். அதற்கான வரம் வேண்டி இந்த நற்கருணை ஆராதனையில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன்.
என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.